எங்கே போனாவா? அதான் தெரியலடி, வெளியே நிற்கிறேன் நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொன்னால் ஆளை காணும், எங்கே போனான்னு தெரியல. அவளை ஏண்டி தேடுறீங்க? வாங்கடி நம்ம சாப்பிட்டுட்டு அப்புறமா வீட்டுக்கு கிளம்புவோம். அதுவும் சரிதான். என்னடா மச்சி அங்கேயே பார்த்துட்டு இருக்கீங்க, வந்ததும் ஆரம்பிச்சிட்டிங்களா? டே சும்மா இருடா, கொஞ்ச நேரம் பார்க்க விட. இப்போ ஒர்க்காக தானே பொண்ணுங்களை பார்க்குறோம், அதுக்குள்ளே நீ விட மாட்டீங்க. சும்மா இருங்கடா, எதுவும் பிரச்சனை ஆயிடாமடா. வாங்கடா வீட்டுக்கு போகலாம். எவ்வளோ அழகாக இருக்குது அந்த பொண்ணு, பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்குது. எங்கள் அம்மாவுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணிச்சு, நல்லா பாசமாக பேசிச்சு. ரொம்ப நல்ல பொண்ணுன்னு நினைக்கிறேன். இந்த பையனை பார்க்கும்போதே ரொம்ப நல்ல பையன் தெரியுது. அம்மா மேலே அவ்வளோ பாசம் வச்சுருந்துச்சு இந்த பையன். கேட்கணும் இவங்ககிட்ட, உங்கள் அம்மா எப்படி இருக்காங்க, நல்லா இருக்காங்களான்னு கேட்கணும். சரிங்கடி வாங்கடி போகலாம். எவ்வளோ நேரடி இங்கேயே நிற்போம், சீக்கிரமாக போயிட்டு பிரியாணி சாப்பிடுவோண்டி. பாரு, இவன் நம்ம சும்மா விட மாட்டா, திங்காம விட மாட்டா. இப்போ நம்ம போகலை அப்படின்னு நம்மளே தின்றுருவா. வா நம்ம போகலாம். அதுவும் சரிதாண்டி, வாடி போகலாம். அதெல்லாம் பார்த்ததெல்லாம் போகுதுண்டி, வாங்கடா போய் சாப்பிட்டுட்டு அப்புறமா வீட்டுக்கு கிளம்புவோம். ஆமாடா மச்சி, வாங்கடா போய் சாப்பிட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்புவோம். எவ்வளோ நேரம் இங்கேயே நிற்கிறது? ஜீவா அந்த முட்டை கண்ணை கண்ணில் 2 குத்து அங்கே கண்ணை அசையாமல் அங்கேயே பார்த்துட்டு இருக்கான் பாரு. டே ஏன்டா உனக்கு என்னடா பிரச்சனை? கொஞ்ச நேரம் பார்க்க விட மாட்டேங்கியே நீ. நீ பாரு, நான் உன்னை பார்க்க வேண்டாம்னு சொல்லலையே, அதுக்கு நீ இப்படியா பார்க்குறது? தெரியாமல் பாருடா, அவங்களுக்கே தெரியுற மாதிரி பார்க்குறா நீ. டே அவங்களுக்கு தெரியுற மாதிரி பார்த்தாதான் அவங்களும் நம்மளை பார்ப்பாங்கடா, அதுக்கு தான்டா. சரிடா வீடு, வா கிளம்பலாம் வா. சரி போகலாம். இங்கே நெல் இதை வாரேன் அப்படி சொல்லிட்டு 2 பேரும் போனாங்க. ஆனால் எங்கே போனாங்கன்னு தான் தெரியல. எனக்கு சொல்லிட்டு இவங்க எங்கே தான் போனானுங்க? இந்த வாரம் அப்படின்ட்டானுங்க. நானும் இதில் 1 மணி நேரமாக நிற்கிறேன். ஹலோ ஹரியா, எங்கடி இருக்குத? நீ சாப்பிட வந்திருக்கேன்னு சொன்னேன். நானும் அந்த காஃபி ஷாப் முன்னாடி தான் நிற்கிறேன். நீ எங்கே போனேன்? சாரிடி, நான் உள்ளே சாப்பிட்டுட்டு இருந்தேனா, அப்போ தான் எங்கள் அண்ணா வந்தான். அவங்க நான் அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டேன்டி. சரி அப்புறமா பார்க்கலாம் சரியா? சரிடி. பக்கத்தில் யாரும் நின்ன மாதிரி யாரு? ஓ இவங்களா? சார் இவங்க நின்னதை நான் பார்க்காம அந்த பக்கமே வெளியே பார்த்துட்டு இருந்துட்டேன். இவங்களாம் நினைக்கிறாங்க. அப்போ உங்கள்கிட்ட எங்கள் அம்மா பற்றி போய் கேட்டே ஆகணும். எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க. உங்கள் நேம் தினேஷா? ஆமாங்க சொல்லுங்க. இல்லை, அன்னைக்கு உங்கள் அம்மா மயங்கி வந்துட்டாங்க, இப்போ எப்படி இருக்காங்க, நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. நீங்கள் மறந்துருப்பீங்கன்னு நினச்சி ஞாபகம் வச்சுருக்கீங்களா? அது எப்படிங்க மறப்பேன், அதெல்லாம் மறக்கல, ஞாபகம் இருக்குது. இப்போ நல்லா இருக்காங்க தானே? இப்போ ரொம்ப நல்லா இருக்காங்க எங்கள் அம்மா. நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கீங்க? நான் பிஏ இங்கிலீஷ் எடுத்திருக்கேங்க. ஓ சரிங்க. நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கீங்க? பிஏ ஹிஸ்ட்ரிங்க. ஏங்க பிஏ ஹிஸ்ட்ரின்னு ரொம்ப பிடிக்குமா? ஆமாங்க, ஹிஸ்ட்ரி எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால சரின்ட்டு நான் பிஏ ஹிஸ்ட்ரி எடுத்துட்டேன். சரிங்க சரி. இப்போ சாப்பிட வந்தீங்களா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் காணோம்? இதோ போயிட்டு வரேன்னு சொன்னாங்க. எனக்கு 1 மணி நேரமாக வெயிட் பண்ண வச்சுட்டு இருக்காங்க. ஆமாம், நீங்களும் இங்கே தான் நிற்கிறீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் காணோம்? அதே மாதிரி தான் என்னங்க நிற்க சொல்லிட்டு அவங்க போயிட்டு வரேன்னு சொன்னாங்க. 1 மணி நேரமாக நானும் அங்கே தான் நிற்கிறேன், ஆளை காணும் இன்னும். சரிங்க, அப்போ நான் உள்ளே போய் இருக்கிறேன், நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து சாப்பிடுவாங்க. சரிங்க சரி. என்னங்க உங்கள் நேம் சொல்லவே இல்லை என்னன்ட்டு? நீங்கள் கேட்கவே இல்லைங்க, அப்போ நான் எப்படிங்க சொல்லுவேன்? சரிங்க, உங்கள் பேர் என்னங்க? பேர் பாருங்க. ஓ ஸ்வீட் நேம்ங்க. சரிங்க, நான் உள்ளே போகிறேன், என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நாங்கள் சாப்பிட்டு கிளம்புறாங்க. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து சாப்பிட்டு கிளம்புங்க. சரிங்க. ரொம்ப நல்லா பொண்ணாகவும் இருக்குது, அழகாகவும் இருக்குது. சரி. சரி, எங்கடி நான் உள்ளே உட்காந்துருக்கேன், எப்படி வருவீங்க? என்னது வரலையா? என்னது அங்கேயும் சாப்பாடு வாங்கிட்டீங்களா? சரி வாரேன் நானும். நாங்கள் அப்படி சாப்பாடு வாங்கிட்டு வீட்டிலே போய் சாப்பிட்டுட்டு இருப்போம். உங்கள் தொல்லை தாங்க முடியல. நான் இவ்வளோ அந்த காஃபி கடை முன்னாடி நின்றுருக்கேன் நான். மச்சி சாரிடா மச்சி, அங்கே ஒரு கடையில் சாப்பாடு நல்லா இருக்குன்ட்டு அங்கேயே சாப்பாடு வாங்கிட்டானா. அதனால் நம்ம அப்படியே அங்கே சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டு போகலாம்டா. டேய் என்னடா நினச்சிட்டு இருக்கீங்க 2 பேரும்? 1 மணி நேரமாக என்ன இங்கே நிற்க விட்டுட்டு நீங்கள் அங்கே போய் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. அப்புறம் எனக்கு பசிக்காதடா. சரி கோச்சிக்காதடா, வாடா அங்கே போய் சாப்பிட்டு அப்படியே வீட்டு கிளம்பலாம். சரி வாரேன், உங்கள் தொல்லை தாங்க முடியலடா. என்னடி 3 பேரும் காலேஜ்லாம் பார்த்தீங்களா, எப்படி இருக்குது, நல்லா இருக்குதா? ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் அதை விட பக்கத்தில் இருக்கிற பிரியாணி கடை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. என்னடி தின்னி பண்ணுறாங்களா, அங்கே போய் நல்லா தின்னுட்டு வந்துட்டீங்களா? நானும் போகும்போதே உள்ளே உட்காந்து தின்னுட்டு வந்துட்டோம். பார்வை ஏமாற்றி நாங்கள் 2 பேரும் தனியாக தின்னுட்டு பாருக்கு மட்டும் பார்சல் வாங்கி கொடுத்துட்டோம். ஏன்டி அவளே உள்ள கூட்டு போக வேண்டியது, ஏன் அவளுக்கு மட்டும் பார்சல் வாங்கி கொடுத்தீங்க? அவள் காஃபி ஷாப் முன்னாடி இருந்துட்டு அங்கே போய் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இருந்தா. காஃபி ஷாப்புக்குள்ளே இங்கே பிரியாணி இருக்க போகுது, அதனால தான் நாங்கள் இங்கே சாப்பிட்டு அவளுக்கு வாங்கி வச்சுக்கிட்டோம். ஆனால் பைத்தியக்காரியில் வெளியே தான் காஃபி கடன் போட்டிருக்கு. உள்ளே பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ், நியூடுல்ஸ் என்ன வேணாலும் வாங்கிக்கலாம். உள்ளே இன்னொரு கடை இருக்குது, அது தெரியாமல் தான் நீங்கள் இங்கே வாங்கினீங்களா? நீ இங்கே வாங்கின பிரியாணி விட உள்ளே சாப்பிட்றது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்டி. என்னடி என்ன சொல்கிற? நிஜமாவா சொல்கிற நீ? அட பைத்தியக்காரி, எனக்கு தெரியும்டி, என் காசு சொல்லி இருக்கு, அதனால தான் அந்த கடை முன்னாடி நான் நின்றுட்டு இருந்தேன். அது தெரியாமல் தான் நீ அங்கே எப்படி சாப்பிட்டு வந்தியா? நான் நிறையாவும் உள்ளதாக சாப்பிட்டுட்டு இருந்தேன். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அண்ணன் கூட வீட்டுக்கு போனேன்னு சொன்னான். அதுக்காக தாண்டி நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அது தெரியாமல் தான் 2 பேரும் அங்கே போய் தின்ட்டு இருந்தீங்களா பைத்தியக்காரிங்களா? ஆமாடி, நாங்கள் 2 பேரும் தெரியாமல் தப்பு செஞ்சுட்டோம். அப்போ அங்கே பிரியாணி டேஸ்ட்டாக இருக்குமா இன்னும்? அது தெரியாமல் நான் இங்கே வந்து சாப்பிட்டேனே. ஐயோ சரி சாக்கக்கரை,
எப்படியும் நீங்கள் அங்கே தானே காலேஜ் படிக்க வரீங்க, அப்போ நம்ம எல்லாம் ஒரு நாள் போய் சாப்பிடலாம். சாப்பிட்றது சரியாக இருக்கட்டும். ஆனால் நீ அங்கே அந்த கடைக்கு நிறைய டைம் போயிருக்கியா? ஓ, நிறையா டைம் போயிருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிருக்கேன். நிறைய பேர் கூட நிறையா டைம் போயிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் கூட மட்டும் தானே இல்லை வேறு யார் கூட என்ன போயிருக்கியா? இவன் என்ன இப்படி கேட்குற, சந்தேகப்படுற மாதிரியே. என்னடி என்ன யோசிக்கிற? மூஞ்சியான ஷாக் ஆன மாதிரி இருக்குது. அது ஒன்றும் இல்லடி, நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட மட்டும் தான் போயிருக்கேன், அதை தான் சொன்னேன். அதுக்கு எதுக்கடி ஃபேஸ் மாறுது? என் ஃபேஸ்லாம் ஒன்றும் மாறலையே, நான் நார்மலாக தான் இருக்கேன். இப்போ மாதிரி அவள் வயலில் இருந்தே இல்லையா ஏதாவது வருமானு பார்க்குறதுக்காக கேட்டுருப்பாப்புல இருக்கு. சரி சரி, ஃப்ரீயாக விடு. இவன் என்ன இப்படி குதக்கமாகவே கேள்வி கேட்குறால? ஒருவேளை அவளுக்கு நம்ம மேலே டவுட் வந்துருச்சோ? வர வாய்ப்பு இல்லையே, அவங்களாம் இருக்கும்போது நான் எதுவுமே பண்ண மாட்டேனே. சரிடி சரி, ரொம்ப நேரம் வந்து பேசிட்டோம். சரி வீட்டுக்கு போகலாமா? போகலாண்டி, போகலாம். சீக்கிரமாக போகலாம், வீட்டுக்கு வாங்க. என்னடி உமா, அடி வாங்கினதெல்லாம் சரியாயிடுச்சா? அதெல்லாம் சரியாயிடுச்சு. என்ன இப்போ இந்த பக்கம் என்கிட்ட பேசவே மாட்டான்னு நினச்சேன், உங்ககிட்ட பேசக்கூடாதுன்னு தான் நினச்சேன். ஆனால் எனக்குன்னு இருக்கிற ஒரே ஃப்ரெண்டு நீ தான். நீ தப்பு செஞ்சாலும் உங்ககிட்ட பேசாமல் என்னால் இருக்க முடியாது. உன்னை திருத்த தான் என்னால் முடியும். என்னெல்லாம் திருத்த முடியாதுடி. நம்ம சுற்றி இருக்கவங்க அவனை எப்படி இருக்காங்களோ அப்படி தாண்டி நாம் இருக்க முடியும். என் வீட்டை சுற்றி இருக்கிறவங்க, என் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் நான் என்ன பண்ணுறேனோ அந்த மாதிரி தான் எல்லாரும் இருக்காங்க. நானும் அப்படியே இருக்கேன். ஆனால் நான் அப்படி அடி இருக்கேன், நான் அப்படி இல்லைல்ல. என்னை சுற்றி உள்ளவங்க எப்படி இருந்தாலும் நான் அவங்க தானே இருக்கேன். அதே மாதிரி நீனும் இருக்க வேண்டியது தானே. இந்த புரளி பேசுகிறது, அடுத்த வீட்டில் என்ன நடக்குன்னு அதை பற்றி பேசுகிறது, இதெல்லாம் ரொம்ப தப்புடி. அடியே இதுக்கு முன்னாடிலாம் நீ எங்களோட சேர்ந்து புரளி பேசுகிறது, பக்கத்து வீட்டில் என்ன பேசுகிறாங்கன்னு அதை பற்றி பேசுகிறது, அடுத்தவங்கள பற்றி பேசுகிறது, எல்லாம் என்னை பற்றி பேசிகிட்டு இருந்தா என்கிட்ட இருந்து. ஆனால் இப்போ இப்படி பேசுறியா நீ? இல்லைடி, நானும் அப்படி தான் இருந்தேன். ஆனால் எங்கள் வீட்டில் உள்ளவங்ககிட்டலாம் சேர்ந்ததுக்கப்புறம் எனக்கு அப்படி இருக்கிறதுக்கு பிடிக்கல. ஆனால் அவங்க கூட சேர்ந்தா அப்படி இருந்தால் நல்லா இருக்குன்னு தோணுது. ஆனால் அவங்க கூட இருந்தால் அப்படி இருக்கிறதுக்கு எனக்கு பிடிக்கலடி. சரிடி சரி விடு, உட்காரு. இதில் கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிட்டு போகலாம். என்ன உமா, நீயும் ஃப்ரெண்டும் என்ன பண்ணுறீங்க? இதை வந்துட்டாரா? இவ கூட சேர்ந்து தான் உட்படாமல் போகிற. இவன் நம்ம கூட வந்து நம்மளே உட்படாமல் ஆக்க போகிறோம். வாடி வா, வந்து உட்காரு. வாரேன். அடி உமா, நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணுடி, அதாண்டி வந்தேன். என்னடி விஷயம்? சொல்லு. அதாண்டி அன்றைக்கி சொன்னியே நீ ரேவதியக்கா பொண்ணு ஓடி போயிடுச்சுன்னு அப்படி சொன்னியே, அது உண்மை தாண்டி. அந்த ரேவதியக்கா என்ன ஏமாத்திருக்குடி. அவங்க பொண்ணு ஓடி போனதை திருப்பி கூட்டு வீட்டில் குறை வச்சுருக்காங்க. அதை வச்சு நம்மகிட்ட ஏமாற்றிருக்காங்கடி. அதை அவனே கூட ஓடி போயிட்டு அவன்கிட்ட இவளை பிரித்து கூட்டணுங்க. இப்போ அந்த பையன் அவன் வீட்டையே சுற்றி வந்துட்டுருக்காண்டி. நச்சுமாவாடி, அன்றைக்கி மட்டும் என்ன திட்டினேன்னு பொய் சொல்லி அவனை ஏமாற்றிட்டு அப்படி சொல்லி நான் அவ்வளோ திட்டிட்டு போனேன். இப்போ வந்துட்டு இதுதான் உண்மைன்னு சொல்கிற நீ? ஆமாடி ஆமாம், இதுதாண்டி உண்மை. அந்த அக்கா தான் என்னை ஏமாற்றி என்னையே அந்த ரோட்டிலேருந்து அசிங்கப்படுத்துச்சுடி. என்னடி, அப்போ அது உண்மையான விஷயமா? ஆமாச்சு பெரிய பொண்ணு, அது உண்மையான விஷயந்தான். அதை தெரியாமல் நான் வந்து உமாவை திட்டிட்டு போயிட்டேன். அது என்ன ரோட்டை வச்சு அவ்வளோ கிளிக்க அவங்க பொண்ணும் என்ன வந்து அவ்வளோ கிளிக்குது. ஆனால் அவ்வளோ திருத்திட்டு போயிருக்கு போகிறாதானா? அது உண்மை தானே? ஆமாடி ஆமாம், நல்ல ஒன்று ஏமாத்திருக்காள் ஒன்று. வாக்கியமாக பொண்ணை பார்த்த மாதிரி ஓவராக செஞ்சுருக்காள். அப்படி எவனையை பிடிச்சி வித்துட்டு தானே போயிருக்கான். ஆமாடி ஆமாம், என்ன பண்ணுறது? இதில் நாம் எதை தப்பு பண்ண மாதிரி பேசிகிட்டு இருக்காள். நமக்கு எனக்கு இருந்துச்சுன்னா அதை நான் 2-3 வீட்டை சொல்லுவேன், அவ்வளோந்தான். வேறு என்ன தப்பான விஷயம் பண்ணேன்னு நினைக்கிறேன். அவ்வளோ கிளிச்சான்னு தெரியல. ஆமாடி, நானும் அப்படி தான். எனக்கு தெரிஞ்ச விஷயத்த 2-3 பேருக்கு தெரியணும் அப்படின்ட்டு நான் சொல்லுவேன், அவ்வளோந்தான். அதுக்குன்ட்டு இப்படியா ஏமாற்றுவாங்க நம்மளை? பாவீங்களா 2 பேரும் இப்படி ஒரு குடும்பத்தை கேவலப்படுத்துறதுக்கு என்னால் தான் பேசுகிறாளோ ஒரு. என்ன பெரிய பொண்ணை நீ மட்டும் சும்மா இருக்கிற? அந்த அக்கா பொண்ணு ஓடி போனது உனக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும், ஆனால் இல்லைன்னு சொன்னாங்க. இப்போ நீ ஆமான்னு சொல்கிற. எது உண்மை எது பொய்னே தெரியல. இப்போ நான் சொல்கிறதாண்டி உண்மை. நீ ஏன்னா அவன் வீடு முன்னாடி போய் பாரு, எத்தனை அந்த தடவை அந்த பையன் சுற்றி வரான். நீயே போய் பாரு. ஆனால் அந்த பையன் அழகாக தான். அப்படியாடி? சரி உமா பெரிய பொண்ணு, நான் கிளம்புறேன் அப்படியே. சரியா? சரிடி, கிளம்பு.